இதுதானே சார் உங்க டக்கு அப்படின்னு சினிமால ஒரு வசனம் வரும். அந்த வசனம் மாதிரி தான் நேத்து காஞ்சிபுரத்துல விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். 3 முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு காஞ்சிபுரத்துல விஜய் அவர்கள் பேசினார். 1 காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் இடம் சம்பந்தப்பட்டது. 2வது பாலாறு மணல் கொள்ளை சம்பந்தப்பட்டது. 3வது அவலூர் கால்வாய் சீரமைப்பு சம்பந்தப்பட்டது. இதுல முதல் விஷயம் மணல் கொள்ளையில 4300 கோடி நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை கொடுத்திருந்தது. அந்த அறிக்கையை தான் சுட்டிக்காட்டி அவர் பேசியிருந்தார். ஆனா குற்ற செயல் இல்லாமல் பிஎம்எல்ஏ ஆக்ட் செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிருச்சு. 2வது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட். இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அதிமுக ஆட்சியிலேயே ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் அது கைவிடப்பட்டது. அதுக்கடுத்து ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்குனதுக்கு அப்புறமும் ஒரு என்ஜிஓ வழக்கு போட்டு அதுவும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஒரு இடம் எப்படி தேர்வு செய்யப்படணும், பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அது எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அரசியலே தெரியாம விஜய் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். 3வது அவலூர் கால்வாய் சீரமைப்பு. இது அவலூர் கால்வாய் சீரமைச்சு அதுல தண்ணியே ஓடிட்டு இருக்கு. இப்போ அதை பேசிட்டு இருக்கிறாரு விஜய். விஜய் முதல்ல சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையில அக்டோபர் 18ஆம் தேதி தான் காஞ்சிபுரத்துல ரோட் ஷோ பண்றாரு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அன்னைக்கு பேச வேண்டிய ஸ்கிரிப்ட நேத்து பேசியிருக்கிறாரு நம்ம விஜய். அதனாலதான் சொல்றோம், இதுதானா சார் உங்க டக்கு?